ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் மறுநாளே போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு சரி கேட்கலாம், நம்மளுக்கு அது வந்திருக்கா, அந்த லெட்ரு வந்திருந்தா தானே நம்ம ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்ட்டு என்னோடய அக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, "நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக நீ கஷ்டப்பட்டுருக்க. அதுக்காக கண்டிப்பாக நீ அதில் செலக்ட் ஆகிருப்ப. இன்டர்வியூ லெட்டர் அனுப்புறேன்னு தானே சொல்லியிருக்காங்க. பர்மனெண்ட்டாக நீ இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது நமக்கு இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது உனக்கு புரிய மாட்டேங்குது எதா இருந்தாலும்." அப்படின்னோடனே, "கொஞ்சம் பொறுமையாக எதா இருந்தாலும் நீ இது பண்ணிக்கணும்." அப்படின்னோடனே, "சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா." அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னே, நான் என்ன சொன்னேன் அதுக்கு இப்போதைக்கு நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா சிலப்போ லேட்டாக அனுப்புவாங்க, இல்லை ஏதாச்சும் வராமல் இருக்கும். அதனால் எந்த ஒரு முடிவையும் முன்னாடியே நீ இது பண்ணிடாத, நம்பிக்கையை மட்டும் கைவிடாத அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொன்னுச்சு. சரின்ட்டு நான் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு நான் கிளம்பிட்டேன். ஆனால் அக்கா என்கிட்ட சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா நம்ம முதல்ல ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது ஒரு விஷயத்த, வரும் கண்டிப்பாக இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோன்னா அது கிடைக்கலன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, சரி ஓகே இதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் இதாக நம்ம ஒரு விஷயத்த இது பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன யோசித்தேன்னா, நான் வேலைக்கு எப்போதும் வேலை தேடுறதுக்கு போகிற மாதிரி இன்டர்வியூக்கு நான் கிளம்பிட்டேன். அப்புறம் ஈவினிங் வர்றப்ப அக்கா "உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. "என்னக்கா என்ன?" அப்படின்னு கேட்டதுக்கு, "நீ இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துருந்த ஒரு விஷயம் கிடச்சிருச்சு." அப்படின்னோடனே, "என்னாச்சு என்ன?" அப்படின்னோடனே, போஸ்ட்டு இதில் வந்துருச்சாக்கா அது?" "ஆமாம் கண்டிப்பாக வந்துருச்சு. ஆனால் அதுவாக வரல. நான் போய் அந்த நம்ம ஏரியாவுக்குள்ளவங்கள கேட்டு பண்ணி செஞ்சு இப்போ நான் அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால நீ எதையும் நினச்சி இது பண்ணிக்காத. இப்போ நீ ஒரு இது சரியில்லை அப்படின்னா அதை எப்படி அடுத்த இதில் போயிட்டு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணுமே தவிர, இதை நம்ம வரல வரல அப்படின்னு சொல்லிட்டு நீ இது பண்ணிக்கிட்டு இருந்தது இத்தனை நாளாக அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே லெட்டர் வந்துட்டா, அட்ரஸ் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிருந்ததுனால அங்கே கொடுக்காம அவங்க வச்சுட்டு வந்திருக்காங்க. நம்ம ஏதாச்சும் கேட்போம்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்திருக்காங்க அவங்க. நான் போயிட்டு என்னோட ஒருத்தவங்க ஃப்ரெண்டோட வீட்டில் கேட்டேன், இது மாதிரி அவங்க நம்பர் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு கேட்டோன்னா அவங்க கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அவங்களுக்கு நான் அடித்து கேட்டதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இது மாதிரி நீங்கள் இருக்கு மேடம், நான் போன வாரமே அந்த லெட்ரு வந்துடுச்சு. எனக்கு கொஞ்சம் லெட்ரு அட்ரஸ் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருந்ததுனால என்னன்ட்டு பார்த்துக்கலாம், யாராச்சும் அடித்தா பார்த்துக்கலான்ட்டு நான் இங்கே உள்ளவங்கள்ட்ட கொடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னாங்க. நீங்கள் போயிட்டு என் பேரை சொல்லுங்கள், அவங்க கொடுப்பாங்கன்னோன்னே, அப்புறம் நான் போயிட்டு இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்தேன். கொடுத்தோன்னே அவங்க ஓகேன்னு சைன் போட்டு வாங்கிக்க சொன்னாங்க. இப்போ தான் வாங்கிட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன் அப்படின்னோன்னே, இப்போ வந்துட்டாக்கா நான் என்ன நினச்சேன்னா, அவங்களாம் நம்ம கொண்டாந்து கொடுப்பாங்க, நம்ம அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னோன்னே, அது சில சமயங்களில் அவங்களா கொண்டாந்து கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா நம்ம தான் நம்ம விஷயத்த போய் தேடி போகணும். அதை நீ விட்டுட்டு சரி இப்போ இந்த லெட்ரு இதே பண்ணாமல் இருந்திருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்? அவங்க அனுப்பலை, வேலை கிடைக்கலன்னு நீ பாட்டுக்கு இருந்திருப்ப. ஆனால் உனக்கு வேலை கிடைச்சிருக்குதுங்கிறது தெரியாமையே இருந்திருக்கு அவங்க அப்படின்னோன்னே, சரி ரொம்ப தேங்க்ஸ்க்கா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைக்கா, இந்த மாதிரி எனக்கு இது பண்ணுங்கிறதே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னோன்னே, நான் இந்த விஷயத்த எதிர்பார்க்கவே இல்லைக்கா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்வீட் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அக்காவும் அதுக்கப்புறம் ஸ்வீட் கடைக்கு போனோம். அப்போ தெரிஞ்சவங்க எல்லாருமே என்ன முன்னாடி வேலை இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவமானப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் எங்கள் ஏரியாவிலே பேசினாங்க. நான் ஸ்வீட் வாங்க போகிறத பார்த்துட்டு எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு தான் அவர் கேட்டார், "என்னம்மா இன்னமும் வேலை கிடச்சிச்சா, இல்லை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இன்னுமே இருந்துகிட்டு இருக்கியா வீட்டில்?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணான்னு. நான் அப்போ தான் சொன்னேன், எனக்கு சென்னையில் ஒரு நல்ல கம்பெனியில் மாதம் 40,000 சம்பளத்துக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னோடனே அவரால் ஒன்றுமே பேச முடியல. "என்ன சொல்கிறீங்க?" அப்படின்ட்டு. "ஆமாம் அங்கிள், இந்த பாருங்க அப்பாயின்மெண்ட் லெட்டர் கூட இருக்குது, அடுத்த வாரம் போயிட்டு நான் ஜாயின் பண்ண போகிறேன்." அப்படின்னோடனே அவரால் ஒன்றுமே பேச முடியல, அமைதியாகவே அப்படியே இருந்தார். என்றைக்குமே நம்மளோட வளர்ச்சிங்கிறது நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளுக்கு நம்ம முன்னேறத்தில் தான் நம்ம வளர்ச்சிங்கிறதே இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் ஒரு சில விஷயங்களை இது பண்ணியிருந்தோம்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் இருந்துச்சு. அதனால நான் என்ன யோசித்தேன்னா, சரி இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள நம்ம கடந்து போகிறதுக்காக இருக்கட்டும், அடுத்த ஒரு இதுக்கு நம்ம கொண்டுட்டு போகிறதுக்காக இருக்கட்டும், எதையுமே நம்ம முன்னேறதுக்கான வழிங்கிறது நம்ம தான் ஏற்படுத்திக்கணும், பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால் நான் சரி ஓகே நம்ம இதுக்கப்புறம் அந்த வேலையில் நான் கண்டிப்பாக நல்லபடியாக போயிட்டு ஜாயின் பண்ணி நல்லபடியாக நான் இருக்கேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா கிட்ட சொன்னோன்னே, எங்கள் அக்கா சொன்னுச்சு, "நான் அதுதான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். ஏன்னா அங்கேயும் பக்கத்து அது போகிற இடத்துல எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு பிடிச்சவங்களும் இருப்பாங்க, பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக இருக்கும், சரியாக இல்லாமையும் இருக்கும்.
நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களாகவும் இருக்கும், பிடிக்காததாகவும் இருக்கும்.